DX செப்டம்பர் 6 முதல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. குட் மார்னிங் தமிழாவோட தினமொரு விஐபி பகுதியில் இன்னைக்கு காணொலி வாயிலாக நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய விஐபி யாருன்னா, தமிழக அரசியலில் தன் தனிப்பட்ட குரலால் இடம் பிடித்து இருக்கக்கூடியவரும், சிவகங்கை மக்களவை தொகுதியை பிரதிநிதித்துவப்படுத்தி வருபவரும், பல்வேறு தேசிய மற்றும் மாநில அரசியல் விவாதங்களிலும் தீவிரமாக குரல் கொடுத்து வரக்கூடியவருமான திரு கார்த்தி சிதம்பரம் அவர்கள் இன்றைய சூழ்நிலை, அரசியல், எதிர்கால திட்டங்கள் தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியின் தினமொரு விஐபி பகுதிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம். அடுத்ததா நீங்க காங்கிரஸோட ஒரு பாரம்பரியமான காங்கிரஸ் குடும்ப வாரிசு, அது இல்லாம சிவகங்கை தொகுதியோட எம்பியா இருக்கீங்க. இதை தாண்டி கார்த்தி சிதம்பரம் சார் யாரு? உங்களோட ஃபியூச்சர் பிளான் என்னவா இருந்துச்சு? யாருன்னா எல்லாருக்கும் மல்டி ஃபேசட்டடாக தான் இருப்பாங்க. எல்லாருக்கும் ஒரு பர்சனல் லைஃப் இருக்கும், ஒரு பப்ளிக் லைஃப் இருக்கும். அந்த மாதிரி தான் எனக்கும் எல்லா சராசரியாக எனக்கும் பல முகங்கள் உண்டு. பொலிட்டிக்கலாக கேட்டிங்கன்னா நான் ஒரு இன்டர்நேஷ்னல் குளோபலிஸ்ட், ஒரு லிபரல். நான் அதை ஒட்டி தான் என்னுடைய சிந்தனை, என்னுடைய சித்தாந்தம், நான் எடுத்துக்கொள்ளும் பொதுநல விஷயங்கள் எல்லாமே அதை சார்ந்து தான் இருக்கும். என்னுடைய கருத்தும் அதை சார்ந்து தான் இருக்கும். காங்கிரஸ் கட்சி தான் என்னுடைய வீடு, என்னுடைய எதிர்காலம். காங்கிரஸ் கட்சி வளர வளர எனக்கும் வாய்ப்புகள் வரும் என்று நான் நம்புகிறேன். அதுதான் என்னுடைய பொலிட்டிக்கல் ஃபியூச்சர். பட் ஆனால் மற்ற பாலிட்டிக்ஸை தாண்டியும் பல இன்ட்ரெஸ்ட் எனக்கு உண்டு. அந்த இன்ட்ரெஸ்டையும் நான் என்றைக்கும் விட்டு கொடுக்கறது கிடையாது. ரைட். அப்பார்ட் ஃப்ரம் பாலிடிக்ஸ், நான் என்ன கேட்க விரும்புகிறேன் அப்படின்னா, நீங்கள் லா படிச்சிருக்கீங்க, கேம்பிரிட்ஜ் போய் லா படிச்சிருக்கீங்க. ஆனால் அதை நீங்கள் விருப்பப்பட்டு படிக்கல, உங்கள் பேரண்ட்ஸ்க்காக படிச்சிருக்கீங்க. அம்மாவும் வழக்கறிஞர், அப்பாவும் வழக்கறிஞர், அவங்க சொன்னதுனால அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக தான் நான் படித்தேன்னு ஒரு சில இன்டர்வியூஸ்லாம் நீங்கள் பேசுகிறீங்க. இதை தாண்டி பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனும் படிச்சிருக்கீங்க. அப்போது அரசியல் இல்லை அப்படின்னா நான் இந்த ப்ரொஃபஷனை தான் சூஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு ஏதாவது இருக்கா சொல்கிறதுக்கு? இல்லை, அரசியல் இல்லை. அரசியலுக்கு வரணும்னு எனக்கு ஸ்கூல் காலத்தில் இருந்தே விருப்பம் தான். என்னை யாரும் வற்புறுத்தியெல்லாம் நான் அரசியலுக்கு வரல. நான் சின்ன வயசுலேருந்தே அரசியலுக்கு வரணும் தான் எனக்கு விருப்பம். எனக்கு அதை விட ஒரு பெரிய ஆசை ஒன்று இருந்ததுன்னா, லைஃப்பில் ஒரு ப்ரொஃபஷனல் டென்னிஸ் பிளேயர் ஆகணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது. அது ஒரு அளவுக்கு டென்னிஸ் விளையாண்டேன். தேசிய அளவில் விளையாண்டேன், மாநில அளவில் விளையாண்டேன், அமெரிக்காவில் காலேஜுக்கு விளையாண்டேன், இங்கிலாண்டில் காலேஜுக்கு விளையாண்டேன். அதை தாண்டி ப்ரொஃபஷனலாக ஆட முடியல. ஆனால் ப்ரொஃபஷனலாக ஆடணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இன்னும் டென்னிஸோடு எனக்கு இன்னும் நிறைய தொடர்பு உண்டு. அதனால் பல ஆசைகள் உண்டு. இப்போ தொழில் செய்கிறேன். அதே மாதிரி எனக்குன்னு பல இன்ட்ரெஸ்ட் உண்டு அரசியலுக்கு அப்பாற்பட்டு. அதையெல்லாம் பர்சியூ பண்ணணும்னு தான் நினைக்கிறேன் நான். ரைட். நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு டென்னிஸ் பிளேயர், ஸ்கூலில் அகாடமிக்ஸ்லேயும் டாப்பராக இருந்திருக்கீங்க. ஸோ டென்னிஸ் பிளேயர் அப்படிங்கிற விதத்தில் நீங்கள் டென்னிஸ் பிளேயர்ஸ்க்கோ இல்லை டென்னிஸை டெவலப் பண்ணுறதுக்கோ ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நிறையா பண்ணுறேன், நிறையா இன்வால்வ்டாக இருக்கேன். ஆனால் நம்ம ஊரில் இன்னும் ஹார்ட் ஒர்க் நிறையா பண்ணணும். டென்னிஸ் ஒரு டிஃபிகல்ட் ஸ்போர்ட் டு சக்சீட். இந்தியாவில் நிறைய பேர் ஆடுறாங்க, நிறைய பேர் முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஃபிசிக்காலிட்டி இன்னும் நிறைய பேருக்கு புரியுறதில்ல. ஃபஸ்ட்டு ஒரு டாப் ஆத்லீட்டாக இருக்கும், ஃபிசிக்கலி ஒரு டாப் ஆத்லீட்டாக இருந்த அப்புறம் தான் இன்றைக்கி டென்னிஸில் சக்சீட் ஆக முடியும். அந்த டிபார்ட்மெண்ட்டில் இந்தியன் பிளேயர்ஸ் கொஞ்சம் லேக்கிங்காக இருக்காங்க. அதனால தான் நீங்கள் இந்த டாப் பிளேயரும் இந்தியாவிலேருந்து இப்போ இல்லை. டபுள்ஸில் ஒரு 4-5 பேர் ஆடுறாங்க, தவிர சிங்கிள்ஸில் எந்த பிளேயரும் கிடையாது. ஏன்னா அந்த ஃபிசிக்கல் லெவல் ஆஃப் ஃபிட்னஸ் இந்தியன் பிளேயர்ஸ்க்கு ஜென்ரலாக கொஞ்சம் லேக்கிங்காக தான் இருக்குது. என்னால் முடிஞ்சதை சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் நிறைய பிளேயரை சப்போர்ட் பண்ணுறேன். எல்லாருக்கும் தெரியும், நிறையா பிளேயருக்கு பர்சனலாக ஸ்பான்சர்லாம் பண்ணுறேன். பட் அது பத்தாது, நான் பண்ணுறது மட்டும் பத்தாது, இன்னும் நிறையா பண்ணணும். ஆனால் இந்தியாவில் டென்னிஸ் அசோசியேஷன் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய விஷனோடையோ ஒரு டைரெக்ஷனோடையோ செயல்படுவது கிடையாது. அது செயல்பட்டால் இன்னும் கொஞ்சம் ஒரு ரிசல்ட் வரும். ஆனால் கடைசியில் ஹார்ட் ஒர்க் பண்ணுறது பிளேயர் தான். இது ஒரு இண்டிவிஜுவல் ஸ்போர்ட், இது ஒரு டீம் ஸ்போர்ட் கிடையாது, ஒரு இண்டிவிஜுவல் ஸ்போர்ட். நிறையா ஃபிசிக்கல் ஃபிட்னஸில் நிறையா ஃபோக்கஸ் பண்ணணும். ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த ஃபிட்டாக இருந்தால் தான் டென்னிஸில் ஓரளவுக்கு டேலண்ட் இருக்கீங்க. ஆனால் ஃபிட்னஸ் பத்தாது இந்தியன் பிளேயர்ஸ். ரைட். நீங்களும் ராகுல் காந்தியும் ஒரே காலேஜில் தான் படிச்சிருக்கீங்க, கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் ஒன்றா ஒரே டைமில் படிச்சிருக்கீங்க. ஸோ இன்ஃபேக்ட் அவர் அங்கே தான் முதல்ல நீங்கள் பார்த்துருக்கீங்களும் கூட. ஸோ அவரோட அரசியலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மோடிக்கு நிகராக காங்கிரஸ் தலைவர்கள் இல்லை அப்படின்னு நீங்கள் ஒரு கருத்து சொல்லியிருந்தீங்க. இன்னும் அதே கருத்தில் தான் இருக்கீங்களா? அதில் ஏதாவது மாற்றம் இருக்கா? ராகுலோட மோடி எதிர்ப்பை, அதாவது பாஜக எதிர்ப்பை எப்படி பார்க்குறீங்க?
ராகுல் காந்தியும் நானும் ஒரு ஓவர்லேப் ஆச்சு. அது வந்து அவர் ஒரு டிஃபிகல்ட் டைம் ராகுல் காந்திக்கு. அது ஏன்னா அவங்க அப்பாவுடைய அசாசினேஷனுக்கு அப்புறம் அவர் காலேஜுக்கு வந்து படித்த காலம். நான் லா படிக்கும்போது ஒரு குறிப்பிட்ட டைம் எங்கள் 2 பேருக்கும் ஓவர்லேப் ஆச்சு. நாங்கள் அங்கே தான் முதல்ல சந்தித்தோம். இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா தொண்டர்களும் ஏற்றுக்கொள்ளும் தலைவர் யாருன்னு கேட்டால் அது ராகுல் காந்தி தான். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். ஸோ த ஆல்டர்னேட்டிவ் டு த பிஜேபி இஸ் த காங்கிரஸ். ஸோ அந்த லீடர் ஆஃப் த காங்கிரஸ் பார்ட்டி இஸ் ராகுல் காந்தி. அதனால இதுதான் ஆல்டர்னேட்டிவ். அதில் ஒன்றும் யாருக்கும் சந்தேகம் வேண்டாம். நான் அன்னைக்கு அந்த பேட்டியில் சொன்னதை நீங்கள் சரியாக உள்வாங்கிக்கல. நான் வந்து சொன்னேன், மோதியோட ப்ரோபகண்டாவுக்கு யாரும் நிகர் அல்ல அப்படின்னு தான் சொன்னேன். ஏன்னா அந்த டைமில் ஒரு ப்ரோபகண்டா மிஷின், அதாவது பிஜேபி என்றது பெரிய ப்ரோபகண்டா மிஷின். அந்த ப்ரோபகண்டா மிஷினுக்கு மோடி தலைவராக இருக்கிறதுனால அந்த ப்ரோபகண்டாவுக்கு நிகராக யாரும் இல்லைன்னு தான் சொன்னேன். மோடிக்கு நிகரான தலைவர் யாரும் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் காங்கிரஸ் தான் பிஜேபிக்கு ஆல்டர்னேட்டிவ். பிஜேபி என்றைக்கு ஆட்சியில் இருந்து இறங்குகிறதோ அன்றைக்கு காங்கிரஸ் கட்சி தலைமையில் தான் இந்தியாவில் ஆட்சி அமையும். அப்படி ஆட்சி அமையும் பொழுது காங்கிரஸ் கட்சியுடைய தொண்டர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் தலைவர் ராகுல் காந்தியா தான் இருப்பார். சரி, பலமுறை உங்க மேல வந்து ஊழல் குற்றச்சாட்டுகள், சிபிஐ, இடி விசாரணைலாம் நடக்குது. இந்த குற்றச்சாட்டுகளுக்கு உங்களோட பதில் என்ன? எதிர்கட்சிகளை இலக்கா வைக்கக்கூடிய ஆயுதமா இடி செயல்படுதுன்னு நினைக்கிறீங்களா, இல்ல வந்து இது ஒரு ஜென்யூனான என்கொயரி அப்படின்னு? இது ஒன்றும் நான் ஒன்றும் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே இல்லையே. நீங்களே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும். ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் எடுத்து போட்டு பாருங்கள். யார் மேலெல்லாம் இடி கேஸ் போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு எதிர்ப்பாக இருக்கிறவர்கள் மேலே தான் கேஸ் போடுறாங்க. எந்த கேஸ்லையும் அவங்களுக்கு ஒன்றும் கன்விக்ஷன் வர்றது கிடையாது. என் மேலே வச்சிருக்கிற குற்றச்சாட்டோட நீங்கள் குற்றப்பத்திரிகையை படித்து பாருங்கள், எவ்வளோ அபத்தமாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அதை படித்து பார்த்தீங்கன்னாவே இதெல்லாம் ஒரு கேஸா, இதுக்கெல்லாம் போய் அந்த குற்றப்பத்திரிகையில் போட்டிருக்கிற தொகையை விட இவங்க வந்து 100 மடங்கு செலவு பண்ணியிருப்பாங்க என் மேலே ரெய்டு பண்ணுறதுக்கு, என் மேலே கேஸ் போடுறதுக்கு. அதனால் எவ்வளோ அபத்தமாக இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த கேஸ் எல்லாம் வெத்துப்பட்டாசா காலப்போக்கில் போயிடும். அதனால் இதை நான் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கவே இல்லை. யாரும் குற்றப்பத்திரிகை படிக்கிறது இல்லை. ஏதோ சும்மா ஹெட்லைனை பார்த்து ஏதோ குற்றம் உங்கள் மேலே வந்து சார்ஜ் இருக்குது, உங்கள் மேலே ரெய்டு இருக்குன்னு ஒரு சென்சேஷனலிசம் தான் பண்ணுறாங்களே ஒழிய ஒரு சப்ஸ்டன்ஸும் கிடையாது இந்த கேஸில் எல்லாம். நீங்களே பல வருஷம் ஆகிப்போச்சு. இன்னும் பல வருஷத்தில் அது வெத்துப்பட்டாசா அப்படியே நமுத்து போயிடும். சரி, அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை இந்தியா கூட்டணி வீழ்த்தும்னு நினைக்கிறீங்களா? இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? அடுத்த பாராளுமன்ற தேர்தல் என்பது இன்னும் 4 வருஷம் கழிச்சு தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸ். அதை பற்றி இப்போ பேசவே வேண்டாம். அதுக்கு முன்னாடி பல சட்டமன்ற தேர்தல்கள் வருகிறது. சட்டமன்ற தேர்தல்களில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும். நான் இப்போ டென்னிஸில் சொல்லுவேன், ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை ஜெயிக்கணும், அதுக்கப்புறம் தான் கேமை ஜெயிக்கணும், கேமை ஜெயிச்சதுக்கப்புறம் தான் செட்டை ஜெயிக்க முடியும், செட்டை ஜெயிச்சதுக்கப்புறம் தான் மேட்சை ஜெயிக்க முடியும். அதனால எல்லா மட்ட தேர்தல்களிலும் உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, இடையில வருகிற அத்தனை தேர்தலையும் சீரியஸாக எடுத்துக்கொண்டு அதில் நம்மளுடைய பிரதிநிதித்துவத்தை கொண்டு வரணும். அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சுன்னா 2029 ஒரு ஆட்சி மாற்றம் வரும். அந்த ஆட்சி மாற்றம் வரும்பொழுது காங்கிரஸ் கட்சி அந்த ஆட்சி மாற்றத்துக்கு தலைமை தாங்கும். சரி, தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவிக்கு உங்களோட பெயர் வந்து தொடர்ந்து புறக்கணிக்கப்படுறதா நினைக்கிறீங்களா? புறக்கணிக்கப்படுகிறதுன்னு இல்லை. இவங்க டெல்லியில் எங்களுக்கு வந்து ஒரு நாமினேஷன் கல்ச்சர் தான் இந்த பார்ட்டி. இந்த பார்ட்டியில் வந்து நாமினேட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு சர்டன் ஸ்டைல் ஆஃப் லீடர் தான் தேவைப்படுகிறது. அந்த மாதிரி தான் அவங்க வந்து நியமனம் பண்ணுறாங்க. என்னோட தந்தைக்கும் இந்த வாய்ப்பு வந்ததே கிடையாது. அவர் வந்து இவ்வளவு வருஷமாக காங்கிரஸில் இருந்து 7 முறை பாராளுமன்ற உறுப்பினராக லோக்சபாவில் இருந்து 2 முறை ராஜ்யசபாவில் இருந்து அவருக்கே பல முறை அமைச்சராக இருந்து அவருக்கே அந்த வாய்ப்பை கொடுக்கல. நான் வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸ், கொஞ்சம் வெளிப்படையாக பேசுகிறவன். அது எல்லாருக்குமே தெரியும். என் கருத்தை வந்து ஆழமாக பதிவு பண்ணுவேன். அவங்களுக்கு அந்த மாதிரி இந்த சூழல் அவர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் கன்ஃபார்மிஸ்டாக இருக்கிறவங்க தான் வரணும்னு விரும்புகிறாங்க போல இருக்கு. அதனால அவங்களுக்கு கொடுக்குறாங்க. என்ன இக்னோர் பண்ணுறாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? எனக்கு தான் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே தானே இருக்காங்க. அதனால எனக்கு ஒன்றும் இக்னோர் பண்ணலை. ஆனால் இன்னைக்கு பெரிய அம்பிஷன் கிடையாது காங்கிரஸ் பார்ட்டிக்கு. அந்த அம்பிஷன் இல்லாததுனால எல்லாம் ஒத்து போக வேணும், நமக்கு தனித்துவம் ரொம்ப பெருசாக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறதுனால அதுக்கு அந்த சூழலுக்கு தேவையானவர்களை அவர்கள் தலைவராக நியமிக்கிறாங்க. ஒன்றும் தேர்ந்தெடுக்கப்படுற பதவியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரைட் சார். திமுக கூட்டணியோட பலத்தை விட எதிர்கட்சிகளோட ஒற்றுமையின்மை தான் திமுகவுக்கு பலமா இருக்கு அப்படிங்கிற விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க? எல்லாமே ஃபேக்டர் தானே. ஒன்று வந்து இந்த பக்கம் இருக்கிற ஒற்றுமை. இந்த இந்தியா கூட்டணியிலிருந்து யாரும் வெளியே போகல. இன்ஃபேக்ட் புதிய கட்சிகள் தான் வந்து சேர்றாங்க. அப்புறம் 2வது சீஃப் மினிஸ்டருடைய இமேஜ், இது எல்லாமே இதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த். அப்புறம் செக்குலர் ஒரு ஃபேப்ரிக் இருக்கு இந்த அலையன்ஸுக்கு, அது ஒரு ஸ்ட்ரென்த்.
அந்த பக்கம் அவங்களுக்கு யூனிட்டி இல்லைன்றது அவங்களுடைய ப்ராப்ளம். அது டெஃபினட்டாக அவங்களுக்கு யூனிட்டி இல்லைன்றது எங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான் இருக்கும். அதனால அதுக்கு ஒன்றும் நாங்கள் ஒன்றும் காரணம் கிடையாது. அவங்க யூனிட்டியாக இல்லைன்றதுக்கு நாங்களாக காரணம். அது ஒரு ஃபேக்டர். அந்த ஃபேக்டரையும் எடுத்துக்கணும் எலெக்ஷன் அனாலிசிஸ் பண்ணும்போது. ரைட். விஜய் யாரோட ஓட்டுகளை பிரிப்பாரு அப்படின்னு நினைக்கிறீங்க? அதிமுகவும் விஜயும் சேர்ந்தா ஆட்சியை பிடிப்பாங்க அப்படிங்கிற கருத்து நிலவுது. அது எப்படி பாக்குறீங்க? இந்த ஹைப்போதட்டிக்கல் கொஸ்டினுக்குலாம் என்னால் ஆன்சர் கொடுக்க முடியாது. யார் யாரோட சேருவாங்கன்னா சேர்ந்த அப்புறம் தான் அதுக்கு நான் பதில் சொல்ல முடியும். அவங்க சேர்றதுக்கு முன்னாடி நான் எப்படி பதில் சொல்றது? அது அவர் ஓட்டு வந்து ஒரு எப்பவுமே தமிழ்நாட்டில் வந்து டிஎம்கேயும் வேண்டாம் ஏடிஎம்கேயும் வேண்டாம்னு சொல்றவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு கொஞ்சம் பேர் தயாராக இருப்பாங்க. ஆனால் அதுவே ஆட்சி அமைக்குமான்றா கேட்டால் எனக்கெல்லாம் அது ஆட்சி அமைக்கிற அளவுக்கு அவங்க எல்லாம் சீட்லாம் ஜெயிக்க முடியாது. அது வந்து சீட் கன்வர்ஷன் ஆகுமான்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகம் தான் இன்னைக்கு இருக்குல்ல. ஓட்டு வாங்குவாங்க, நான் ஓட்டு வாங்க மாட்டாங்கன்னு நான் சொல்லலை. ஓட்டு வாங்குவாங்க. எல்லா பக்கத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டு போகும். அதனால ஒன்றும் அது எல்லார் ஓட்டும் போகும். கொஞ்சம் இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர், இந்த 2 தடவை இந்த 2 பார்ட்டியும் வேண்டாம்னு சொல்ற ஓட்டர்லாம் கொஞ்சம் போகும். ஆனால் இது இவங்களுக்கு எலெக்ஷன் இவங்களுடைய எனர்ஜி இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். டிவிக்கு எனர்ஜி இருக்கு, சேர் உடைக்கிற அளவுக்கு நிறைய எனர்ஜி இருக்கு, நான் பார்த்துருக்கேன் அதை. ஆனால் அது எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஃபார்மாக கொண்டு போய் ஒரு எலெக்ஷன்ல கொண்டு போய் அதை போய் கன்வெர்ட் பண்ண முடியுமான்றதை போக போக தான் தெரியும். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணி கட்சியாகவும் இல்லை, ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாகவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இன்னும் அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கீங்களா? இல்லை, கூட்டணி கட்சியாக இருக்கிறோம். நான் கூட்டணி கட்சியாக இல்லைன்னு சொல்ல மாட்டேன். கூட்டணிக்கு நாங்கள் நிறைய வலு சேர்க்கிறோம். நாங்கள் இருக்கிறதுனால தான் அந்த செக்குலர் ஷீன் ஒரு அலையன்ஸ்க்கு வருது. நாங்கள் இருக்கிறதுனால தான் சிறுபான்மை மக்கள் நம்புகிறார்கள். இந்த கூட்டணி வந்து மதச்சார்பின்மை கொள்கையை பின்பற்றும். இந்த கூட்டணி வந்து என்றைக்குமே வந்து அந்த மதவாத பாஜகவோட போகாது. அதுக்கப்புறம் நேஷனல் எலெக்ஷன் வரும்போது இந்தியாவுக்கு வந்து தலைமை தாங்கும் கட்சியாக காங்கிரஸ் இருக்க வேண்டும் என்று நம்பி தான் காங்கிரஸுக்கு வரும். காங்கிரஸ் ஆட்ஸ் வேல்யூ. ஆனால் நாங்கள் ஒன்றும் தனிப்பட்ட முறையிலெல்லாம் தேர்தலை சந்தித்து வெற்றி பெறும் நிலையில் காங்கிரஸ் கட்சியில் அதுக்கு நிறைய செய்யணும். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டோம். அதை பற்றி ஒன்றும் பேசி போகணும் பிரயோஜனம் கிடையாது. ரைட். அடுத்து உங்களோட ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள். உங்கள் மனைவி, மகள் பிஹெச்டி படிச்சுட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ மகள், நீங்கள் வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு காங்கிரஸ் குடும்பம் அப்படிங்கிற ஒரு விதத்தில் உங்கள் மகளுக்கு அரசியல் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஃபியூச்சரில் அவங்க அரசியலுக்குள்ளே வர வாய்ப்பு இருக்கா? அப்படி எனக்கு எந்த ஒரு அறிகுறியும் தெரியல. அவங்க வந்து அண்டர் கிராஜுவேஷனும் மாஸ்டர்ஸும் கேம்பிரிட்ஜில் படித்தாங்க. எனக்கு ரொம்ப பெருமை. இப்போ ஆக்ஸ்ஃபோர்டில் பிஹெச்டி பண்ணுறாங்க. ஆனால் அவங்களோட பேசிக் ரிசர்ச் வந்து விமென்ஸ் எஜுகேஷனை பற்றி தான் பண்ணுறாங்க. பிஹெச்டி தீசிஸை அது வந்து ரிசர்ச் வந்து இங்கே என்னுடைய தொகுதி சிவகங்கைக்குள்ளே தான் பண்ணுறாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அளிக்குது. ஆக்ஸ்ஃபோர்டில் பிஹெச்டி பண்ணும்பொழுதும் ரிசர்ச் வந்து சிவகங்கையில் பண்ணுறது எனக்கு பெருமை அளிக்கிறது. ஆனால் அரசியலுக்கு வருவாங்கன்ற எந்த ஒரு அறிகுறியும் கிடையாது. மனைவி வந்து டாக்டராக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பரதநாட்டியம் கலைஞராகவும் இருந்திருக்காங்க. அவங்க பெரிய எனக்கு வந்து ஒரு உறுதுணை தான் அவங்க என்னுடைய பொது வாழ்க்கைக்கு. நன்றி சார். இந்த நேரத்தில் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோட குட் மார்னிங் தமிழா நிகழ்ச்சியில் இணைந்து அரசியல் தொடர்பாகவும் தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பாகவும் பல்வேறு கருத்துக்களையும் அனுபவங்களையும் பகிர்ந்துகிட்டீங்க. தொடர்ந்து உங்களோட மக்கள் பணி சிறக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி. RDX செப்டம்பர் 6 முதல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு